காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள அமர்நாத் பனிலிங்கம் 40% உருகியிருப்பதால் பக்தர்கள் கவலையடைந்துள்ளனர். காஷ்மீர் மாநிலம் அமர்நாத்தில் உள்ள பனிலிங்க கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் சென்று அங்கு இயற்கையாக உருவாகும் பனிலிங்கத்தை தரிசித்து வருகின்றனர். இவ்வாண்டும் அமர்நாத் குகை கோவிலில் பனிலிங்கம் உருவாகியுள்ளது. ஜூன் 28ஆம் தேதி அமர்நாத் புனித பயணம் துவங்க உள்ள நிலையில் பனிலிங்கத்தின் உயரத்தில் 40% கரைந்துவிட்டது. காஷ்மீரில் உள்ள சீதோஷ்ண நிலை மாறுபாட்டால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உலக வெப்பமயம் மற்றும் அமர்நாத் குகை கோயிலுக்கு ஆண்டுதோறும் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு போன்றவை இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. इस बार स्नोफॉल हुआ है, लेकिन जितना लास्ट ईयर हुआ था उतना नहीं हुआ. लास्ट ईयर इससे ज्यादा विंटर में स्नोफॉल ज्यादा हुआ है. इस बार भी स्नोफॉल हुआ है, लेकिन कंपेयर टू लास्ट ईयर कम ही हुआ है. तो जहां तक अभी मैंने पहले भी बता दिया, अगर प्रेजेंट रेट का जो अभी तापमान अभी चल रहा है, जो एटमॉस्फेरिक कंडीशन जो है, वेदर कंडीशन जो अभी चल रहा है, ஆண்டுதோறும் பனிலிங்கம் உருகும் வரை அமர்நாத் குகை கோவிலுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இவ்வாண்டு எத்தனை நாட்கள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் என்பது பனிலிங்கம் உருகும் நிலையை பொறுத்து அமையும் என்று கருதப்படுகிறது.